إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما صدق الله العلي العظيم. கண்ணியத்துக்குரிய மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, இஸ்ஸத் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த ரபியுனில் அவ்வல் என்ற அந்த மாதத்தை ஹிஜ்ரி 1447 வருடம் நமக்கு அடையக்கூடிய சந்தர்ப்பத்தையும் பாக்கியத்தையும் தந்திருக்கிறான். அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி எல்லா காலமும், எல்லா நேரமும், எல்லா இடங்களிலும் பேசிக்கொண்டே இருப்பதுதான் ஒரு முஃமினுடைய பண்பாக, சிஃபத்தாக இருக்க வேண்டும். அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்துக்கு ரஹ்மத்தாக, அல்லாஹ்வினுடைய மிகப்பெரிய ஒரு அருட்கொடையாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை அனுப்பி வைத்திருக்கின்றான். அந்த நபியை படைப்பது என்பது அல்லாஹுடைய ஏற்பாட்டில் இல்லை என்றால் இந்த உலகமே படைக்கப்பட்டிருக்க மாட்டாது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிறப்பானவர்களாக, மகத்துவம் உள்ளவர்களாக, கண்ணியமுள்ளவர்களாக ஆக்கியிருக்கின்றான். கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது ஸலவாத்து சொல்லுவது இது மிகப்பெரியோரு இபாதத்தாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கி வைத்திருக்கின்றான். இது முதலாவது அல்லாஹ்வினுடைய ஒரு உத்தரவாக, ஒரு கட்டளையாக இருக்கின்றது. அல்லாஹு தஆலா மூமின்களை பார்த்து நீங்கள் ஸலவாத்து சொல்லுங்கள் என்று அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது ஸலவாத்து சொல்வதை அல்லாஹ் கடமையாக ஆக்கியிருக்கின்றான். அல்லாஹு தஆலா ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சுஜூது செய்யும்படியாக மலக்குமார்களுக்கு ஏவினான், கட்டளையிட்டான். நீங்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தலையை குனிந்து, அதற்கு அரபியிலே இன்ஹினா என்ற வார்த்தையை பயன்படுத்துவார்கள். நீங்கள் தலையை குனிந்து அவர்களை கண்ணியப்படுத்துங்கள், சுஜூது செய்யுங்கள் என்று அல்லாஹு தஆலா ஏவினான். மலக்குமார்கள் எல்லோரும் செய்தார்கள். ஆனால் அல்லாஹு தஆலா அதை செய்ததாக எங்கேயும் குர்ஆனிலோ வேறு எதிலுமோ வந்தது கிடையாது. ஆனால் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஸலவாத்து சொல்லுங்கள் என்று ஏவும் பொழுது இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி, அல்லாஹ்வும் அவனுடைய மலக்குமார்களும் நபி மீது ஸலவாத்து சொல்கின்றார்கள். ஆகவே யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, ஸல்லு அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா, நீங்களும் அந்த நபியின் மீது ஸலவாத்தும் சொல்லி சலாமும் சொல்லுங்கள் என்பதாக சொல்கின்றார். எனவே உலமாக்கள் விளங்கப்படுத்துகின்றார்கள், அல்லாஹு தஆலா இந்த கட்டளையை தன்னுடன் இணைத்து சொல்லி இருக்கின்றான். அல்லாஹுவும் அல்லாஹுடைய மலக்குமார்களும் இந்த ஸலவாத்து சொல்கின்றார்கள். ஆகவே நீங்களும் ஸலவாத்து சொல்லுங்கள், சலாமும் கூறுங்கள். கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, உலமாக்கள் எழுதுகின்றார்கள், இந்த ஸலவாத்து சொல்வதனுடைய நோக்கம் என்ன? ஏன் நாங்கள் ஸலவாத்து சொல்ல வேண்டும்? கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்தினருக்காக தன்னுடைய இரவையும் பகலையும், தன்னுடைய வாழ்க்கையினுடைய பெரும் பகுதியை அப்படியே செலவு செய்து விட்டார்கள். இந்த உலகத்தில் மாத்திரமல்ல, கியாமத்துடைய நாளையிலே மக்கள் எல்லோரும் ஒவ்வொரு நபிமார்களாக ஓடுவார்கள்.
நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்திலே சென்று அல்லாஹு தாலாவிடத்திலே கேள்வி கணக்கை ஆரம்பிக்க சொல்லுங்கள் கெஞ்சுவார்கள். கியாமத்துடைய நாள் நாங்கள் நினைப்பதை போன்ற ஒரு நாள் கிடையாது. அது எப்படிப்பட்ட நாள் என்றால், ஒரு தாய் ஒரு பிள்ளையை சுமந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த பிள்ளை வெளியிலே வந்து விழுந்துவிடும். அது கூட அந்த தாய்க்கு தென்படாது. அல்லாஹ் உலகத்திலே ஒரு சிரமம் என்று சொன்ன ஒரு விடயமாக இருக்குமாக இருந்தால், ஹமலத்துஹு குர்ஹவ் வ வலஅத்துஹு குர்ஹா, கஷ்டத்துடன் சுமந்து கஷ்டத்துடன் அந்த பிள்ளையை பெற்றெடுக்கின்றாள். இந்த கஷ்டம் கூட கியாமத்துடைய நாளையில் அந்த தாய் உணராத அளவுக்கு மிக பயங்கரமான ஒரு கட்டம் தான் அந்த கியாமத்துடைய நாள். அந்த நேரத்தில் கூட ஒவ்வொரு அல்லாஹ்விடத்திலே கேள்வி கணக்கை ஆரம்பிப்பதற்காக வேண்டி அல்லாஹ் கேள்வி கணக்கை ஆரம்பித்திடட்டும் என்று சொல்லி மக்கள் ஒவ்வொரு நபிமார்களாக ஓடி தொங்கோட்டம் ஓடி ஓடி சொல்வார்கள், அல்லாஹ்விடத்திலே ஷஃபாஅத் செய்யுங்கள், கேள்வி கணக்கை ஆரம்பிக்க சொல்லுங்கள். எல்லா நபிமார்களும் மறுப்பார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் மறுத்து விடுவார்கள், நான் பெரும் தவறு செய்து விட்டு வந்திருக்கின்றேன், உம்மத்து என்னுடைய மக்கள் அழிய வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்திருக்கின்றேன், இன்று அல்லாஹ் அதை பிடித்து விடுவானோ என்று பயப்படுகின்றேன். நீங்கள் ஹலீலுல்லாஹ் என்று சொல்லப்படக்கூடிய ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்திலே செல்லுங்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இடத்தில் மக்கள் வருவார்கள், வந்து சொல்வார்கள், அல்லாஹ்விடத்திலே கேள்வி கணக்கை ஆரம்பிக்க சொல்லுங்கள். அந்த நேரத்திலும் சொல்வார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், நானும் பல தவறுகள் செய்துவிட்டு நான் சில விடயங்களை பொய்யாக உரைத்திருக்கின்றேன், இன்று அதை அல்லாஹு தஆலா பிடித்து விடுவானோ என்று பயப்படுகின்றேன். நீங்கள் கலீமுல்லா என்று சொல்லப்படக்கூடிய மூசா அலைஹிஸ்ஸலாம் இடத்தில் செல்லுங்கள். மக்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் இடத்தில் சொல்வார்கள், அவர்களும் சொல்லுவார்கள், நான் ஒரு மனிதனுக்கு ஓங்கி அறைந்ததில் அவன் இறந்து போய்விட்டான், இன்று அல்லாஹு தஆலா மிக கடும் கோபத்துடன் இருக்கின்றான், அதை அல்லாஹ் பிடித்து விடுவானோ என்று நான் பயப்படுகின்றேன், யா நப்சி யா நப்சி என்று சொல்லுவார்கள். நீங்கள் ரூஹுல்லா என்று சொல்லப்படக்கூடிய ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்தில் செல்லுங்கள். ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்தில் சென்றவுடனே சொல்லுவார்கள், என்னுடைய மக்கள் என்னை மாத்திரமல்ல என்னுடைய தாயையும் சேர்ந்து வணங்கி விட்டார்கள், அல்லாஹு தஆலா அதை பிடித்து விடுவானோ என்று நான் பயப்படுகின்றேன். நீங்கள் இன்று செல்ல வேண்டியவர் யார் தெரியுமா? அது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மக்கள் எல்லோரும் ஓடி வருவார்கள். அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், வாருங்கள், அதற்கு தகுதியானவன் நான் தான் என்று மக்களை அப்படியே அழைத்து நான் சுஜூதிலே விழுவேன். நான் சுஜூதிலே விழுவேன். சுஜூதில் விழுந்து அல்லாஹு தஆலா அந்த நேரத்திலே சில வார்த்தைகளை எனக்கு உதயமாக்குவான். அது இன்று அந்த வார்த்தைகளை என்னால் சொல்ல முடியாது. அப்படியான புகழ் வாசகங்கள், அந்த புகழ் வாசகங்களை சொல்லி நான் அல்லாஹ்விடத்திலே சிபாரிசு செய்வேன். அல்லாஹு தஆலா கேள்வி கணக்கை ஆரம்பித்து விடுவான். அந்த நேரத்தில் அவர்கள் சொல்லுவார்கள், உம்மத்தி உம்மத்தி, என்னுடைய உம்மத் என்னுடைய உம்மத். கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, இந்த உலகத்தில் மாத்திரமல்ல கியாமத்துடைய நாளையிலும் கூட அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மத் உம்மத் இதே கவலைதான். இந்த நபி மீது நாங்கள் எவ்வளவு ஸலவாத்து சொன்னாலும் அது போதாது. எந்த அளவுக்கு ஸலவாத் சொல்லுவது இயலுமோ அந்த அளவுக்கு அந்த அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது ஸலவாத் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். ஸலவாத் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, எனவேதான் இந்த நபி மீது அல்லாஹு தஆலா ஸலவாத் சொல்லும்படியாக கட்டளையிடுகின்றான். ஒரு மனிதன் எவ்வளவு ஸலவாத் சொல்ல வேண்டும்? தன்னுடைய ஆயுளில் ஒரு தடவையாவது இந்த நபி மீது ஸலவாத்து சொல்வது கட்டாய கடமை. அவர் தன்னுடைய ஆயுளில் ஒரு தடவையாவது ஸலவாத்து சொல்லி இருக்க வேண்டும்.
எப்போதெல்லாம் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயர்கள் ஞாபகப்படுத்தப்படுகின்றதோ அந்த நேரத்தில் முஹம்மத் என்ற வார்த்தை சொல்லப்படுமாக இருந்தால் அந்த நேரமும் ஸலவாத்து சொல்வது கடமை என்று சில உலமாக்கள் சொல்லி இருக்கின்றார்கள். ஃபத்வாவுக்குரிய சொல், வாழ்நாளில் ஒரு தடவையாவது ஸலவாத்து சொல்வது கட்டாய கடமை. கண்ணியமானே சகோதரர்களே, எங்களுக்கு தெரிந்த ஹதீஸ் தான். அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பர் படிகளிலே ஏறும் பொழுது ஆமீன் 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 என்று 3 விடுத்தங்கள் சொன்னார்கள். வளமைக்கு மாற்றமான செயல். அவதானித்த சஹாபாக்கள் ஹுத்பா முடிவடைந்ததன் பிறகு கேட்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், வளமைக்கு மாற்றமாக இன்று நீங்கள் 3 ஆமீன்கள் சொன்னீர்கள், என்ன ஆமீன் அது? ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என் முன்னே தோன்றி, யார் ரமலானுடைய மாதத்தை அடைந்தும் பாவ மன்னிப்பை பெறவில்லையோ அவனுக்கு நாசம் உண்டாவதாக என்று பதுவா செய்தார்கள். நான் ஆமீன் என்று சொன்னேன். யாருடைய பெற்றோர்களில் இருவரோ அல்லது ஒருவரோ முதிர்ந்த நிலையை அடைந்தும் அதன் மூலம் சுவனத்தை அடையாதவனுக்கு நாசம் உண்டாவதாக என்று பதுவா செய்தார்கள். நான் அதற்கும் ஆமீன் என்று சொன்னேன். 3ஆவதாக, யாரிடத்தில் என்னுடைய பெயர் ஞாபகப்படுத்தப்பட்டும் என் மீது ஸலவாத்து சொல்லவில்லையோ அவனுக்கு நாசம் உண்டாவதாக என்று பதுவா செய்தார்கள். அதற்கும் நான் ஆமீன் சொன்னேன் என்று சொன்னார்கள். இதை வைத்துதான் உலமாக்கள் சொல்கின்றார்கள், அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெயர்கள் எந்த நேரமெல்லாம் ஞாபகப்படுத்தப்படுமோ அந்த நேரத்தில் ஸலவாத்து சொல்வது கட்டாயம் என்று சொல்கின்றார்கள். கண்ணியமானவர்களே சகோதரர்களே, எனவேதான் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பெயர் ஞாபகப்படுத்தப்படும் பொழுதெல்லாம் ஸலவாத்து நாங்கள் சிந்தனையுடன் முறையாக சொல்வது கடமையாக இருக்கின்றது. ஸலவாத்தை நாங்கள் சொல்லிக் கொள்ள வேண்டும். எவ்வளவு சொல்வது, எந்த அளவுக்கு சொல்வது? அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸலவாத்துடைய சிறப்பை சொன்ன உடனே ஒரு சஹாபி கேட்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், நான் என்னுடைய துஆவில் அதனுடைய ஆரம்பத்தில் சொல்லிக் கொண்டால் போதுமானதா? அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நல்லம் இன்னும் அதிகரித்து கொண்டால் சிறந்ததாக இருக்கும். திரும்ப கேட்கின்றார்கள், அப்படி என்றால் யா ரசூலல்லாஹ், நான் அந்த ஸலவாத்தை 4இல் ஒரு பகுதியாக ஆக்கிக் கொள்ளவா? 20 நிமிடங்கள் துஆ செய்கின்றேன் என்றால் 5 நிமிடங்கள் ஸலவாத்து ஓதுகின்றேன். சிறந்தது, நல்லம் இன்னும் அதிகரித்து கொண்டால் சிறந்ததாக இருக்கும் என்று சொன்னார்கள். உடனே அந்த சஹாபி, அப்படி என்றால் யா ரசூலல்லாஹ், என்னுடைய ஸலவாத்தை உங்களின் மீது நான் அரைவாசியாக ஆக்கிக் கொள்ளவா? நல்லம் ஆனால் இன்னும் அதிகமாக சொன்னால் சிறந்தது என்று சொன்னார்கள். உடனே அந்த சஹாபி, அப்படி என்றால் 4இல் 3 பகுதியாக ஆக்கிக் கொள்ளவா? யா ரசூலல்லாஹ், அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நல்லம் இன்னும் அதிகரித்து கொண்டால் அது சிறந்தது என்றார்கள். உடனே அந்த சஹாபி சொன்னார்கள், என்னுடைய துஆ முழுவதையுமே நான் ஸலவாத்தாக ஆக்கிக் கொள்கின்றேன் என்றார்கள். உடனே அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அப்படி என்றால் அல்லாஹு தஆலா உன்னுடைய பாவங்களை மன்னித்து உன்னுடைய அனைத்து தேவைகளையும் நிறைவேற்றி வைப்பான் என்று சொன்னார்கள். கண்ணியமானவர்களே சகோதரர்களே, எங்களுடைய துஆ என்ன? எங்களுடைய தேவைகள். நாங்கள் என்ன தேவை எங்களுக்கு ஏற்படுகின்றதோ அந்த தேவையை அல்லாஹ்விடத்தில் வாங்கிக் கொள்வதற்குரிய பெயர் தான் துஆ. அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது ஸலவாத் சொல்லும் பொழுது அல்லாஹு தஆலா அவருடைய தேவைகளை நிறைவேற்றி வைத்து விடுகின்றான். துஆவிலே பாவ மன்னிப்பு தேடுவோம். நான் செய்த என்னுடைய தவறுகள், பாவங்களை மன்னித்து விடியா அல்லாஹ். அந்த பாவங்களை ஸலவாத் ஓதுவதின் மூலமாக பாவ மன்னிப்பு தேடாமலேயே அல்லாஹு தஆலா பாவங்களை மன்னித்து விடுகின்றான். இப்படியான ஒரு மிக முக்கியமான ஒரு அமல் தான் இந்த ஸலவாத் என்று சொல்லுவது. கண்ணியமானவர்களே சகோதரர்களே, இந்த ஸலவாத் எப்படி சொல்வது? அதற்கென்ற வார்த்தைகள், பல வார்த்தைகள் ஹதீஸ்களிலே அறிவிக்கப்பட்டிருக்கின்றன, பல வார்த்தைகள். ஆனால் சஹாபாக்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் கேட்கின்றார்கள்,
யா ரசூலல்லாஹ், எங்களுக்கு சலாம் சொல்லுவது தெரியும். அஸ்ஸலாமு அலைக்க ஐயுஹன் நபியு வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. சலாம் சொல்லக்கூடிய முறை தெரியும். ஆனால் ஸலவாத் நாங்கள் எப்படி சொல்லுவது யா ரசூலல்லாஹ்? சலாத் இப்ராஹிமியா, அத்தஹியாத்தில் வரக்கூடிய அந்த ஸலவாத்தை அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படித்து கொடுக்கின்றார்கள். اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. இது பல ரிவாயத்துகளாக வந்திருக்கின்றது. ஃபில் ஆலமீன இன்னக ஹமீதும் மஜீத் என்று நாங்கள் வளமையாக ஓதக்கூடிய அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதி வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் வ அலா ஆலி இப்ராஹிம வ பாரிக் அலா முஹம்மதின், அந்த இடத்தில் இன்னக ஹமீதும் மஜீத் இல்லாமலும் ரிவாயத்துகளில் வந்திருக்கின்றது. எப்படி ஓதினாலும் அது சரிதான். எனவே இப்படியாக ஸலவாத் ஓதக்கூடிய முறையையும் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படித்து கொடுத்தார்கள். வெள்ளிக்கிழமை அசருடைய தொழுகை முடிவடைந்ததன் பிறகு யாருடனும் பேசாமல் உட்கார்ந்த அதே இடத்தில் அதே இருப்பில் இருந்து 80 விடுத்தங்கள், அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் நபியில் உம்மியி வ அலா ஆலிஹி வஸல்லிம் தஸ்லீமா, இந்த ஸலவாத் ஓதினால் 80 வருடங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். 80 வருடங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். ரஹ்மத் பொழியப்படுறது அதெல்லாம் இரண்டாவது. ஸலவாத் எப்பொழுதெல்லாம் நாங்கள் சொல்கின்றோமோ, மன் ஸல்லா அலைய வாஹிதன், யார் என் மீது ஒரு விடுத்தம் ஸலவாத் சொல்கின்றாரோ, ஸல்லல்லாஹு அலைஹி பிஹா அஷ்ரா, அல்லாஹு தஆலா அந்த ஸலவாத்தின் மூலம் அவருக்கு 10 விடுத்தங்கள் ஸலவாத் சொல்கின்றான். கண்ணியமான சகோதரர்களே, இப்ப அல்லாஹு தஆலா ஸலவாத் சொல்கின்றான் என்றால் அர்த்தம் என்ன? மலக்குமார்கள் ஸலவாத் சொல்கின்றான் என்றால் அர்த்தம் என்ன? நாங்கள் மனிதர்கள் ஸலவாத் சொல்வதென்றால் அர்த்தம் என்ன? கண்ணியமான சகோதரர்களே, சிலர் பயான்களிலே மிகைத்து பேசுவது, அல்லாஹ் அமல் செய்கின்றான், ஒரு அமல் தெரியுமா? அல்லாஹு தஆலா ஒரு காலமும் அமல் எதுவும் செய்வது கிடையாது. அதெல்லாம் மனிதர்களுடைய படைப்புகளுடைய பண்பு. படைப்புகளினுடைய பண்பு அல்லாஹுக்கு கிடையாது. அல்லாஹு தஆலா படைப்புகளுக்கு மாற்றமானவன். அல்லாஹு தஆலா ஸலவாத் சொல்கின்றான் என்றால் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய விளக்கமும் தான், பல அதிகமான உலமாக்கள் சொல்லக்கூடிய விளக்கம் தான், அல்லாஹு தஆலா ஸலவாத் சொல்கின்றான் என்றால் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது அவனுடைய விசேஷமான ரஹ்மத்தை பொழிகின்றான். அதிகமான ரஹ்மத்துகள் பொழியப்படுகின்றன. மலக்குமார்கள் அதாவது ஸலவாத் சொல்கின்றார்கள் என்றால் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது அதிகமான ரஹ்மத்துகளும் பதவிகளும் உயர்த்தப்பட வேண்டும் என்று அவர்கள் பிரார்த்தனை செய்கின்றார்கள். இந்த இடத்தில் சில உலமாக்கள் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று துஆ செய்வதாக எழுதியிருக்கின்றார்கள். அதற்கு காரணம், மனிதர்கள் பாவ மன்னிப்பு தேட முடியாது நபிக்கு. ஏன்? மனிதர்கள் பாவம் புரிபவர்கள். ஆனால் மலக்குமார்கள் பாவம் செய்யாதவர்கள் என்பதனால் மலக்குமார்களுடைய அந்த துஆ, அந்த ஸலவாத் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்ற அந்த விடயமாக இருக்கும் என்று சொல்கின்றார்கள். நாங்கள் சொல்லக்கூடிய ஸலவாத் மனிதர்களுடன் ஸலவாத் இணைக்கப்படுமாக இருந்தால் அது அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய பதவியை உயர்த்திவிடு யா அல்லாஹ். மகாமே மஹ்மூத் என்ற அந்த புகழப்படக்கூடிய ஷஃபாஅத் செய்யக்கூடிய இடம், அந்த இடம் அல்லாஹு தஆலா கியாமத்துடைய நாளையில் ஒரே ஒரு மனிதருக்குத்தான் அதை கொடுப்பான். அந்த உயர்ந்த இடத்தை எங்கள் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கிவிடு யா அல்லாஹ் என்று பிரார்த்தனை செய்வது.
இதுதான் ஸலவாத் என்பதற்குரிய அர்த்தம். ஸலவாத்துக்குரிய அர்த்தம். அல்லாஹு தஆலா ஸலவாத்து சொல்கின்றான் என்றால் என்ன? மலக்குமார்கள் ஸலவாத்து சொல்கின்றார்கள் என்றால் என்ன? நாங்கள் மனிதர்கள் ஸலவாத்து சொல்வதென்றால் என்ன? இதை தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, எனவேதான் ஸலவாத்து என்பது மிக பரக்கத்தான, மிக மிக எல்லா நேரமும் எல்லா இடங்களிலும் எந்த இடத்தில் மலஜலம் கழிப்போமோ அந்த இடத்தை தவிர, அசுத்தமான இடத்தை தவிர நாங்கள் எல்லா இடங்களிலும் எல்லா நேரங்களிலும் ஸலவாத்து சொல்லலாம். அதற்கு எந்த விதமான தடையும் கிடையாது. வுதுவுடன் சொல்வதுதான் சிறந்தது. ஆனால் வுது இல்லாமல் ஒருவர் சொன்னால் அதற்கும் எந்த தடையும் கிடையாது. ஸலவாத்து சொல்லிக்கொண்டே இருக்கலாம். கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, ஸலவாத்து எப்படி சொல்வது பரக்கத்தோ, அந்த ஸலவாத்துடன் விளையாடினால் அது மிக பெரும் முசீபத்தாக ஆகிவிடும். யமானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு சம்பவத்தை சொல்கின்றார்கள். யமனிலே மக்கள் ஒரு இடத்தில் கூடி இருக்கின்றார்கள். மக்கள் அதிகமாக சேர்ந்திருக்கும் பொழுது ஒரு மனிதரை பார்த்தால் அந்த மனிதர் கண் பார்வை இழந்து ஊமையாகி சப்பானியாகி நடக்க முடியாமல் வெண்குஷ்டம் கருங்குஷ்டம் பிடிக்கப்பட்ட மிக பெரும் சோதிக்கப்பட்ட ஒரு மனிதனாக உட்கார்ந்து கொண்டிருக்கின்றார். நான் யார் என்று அவரிடத்திலே விசாரித்தேன். இவர் யார்? அவர் இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி என்ற அந்த ஆயத்தை யுஸல்லூன அலா அலியின் நபி, அலி என்ற வார்த்தையை சேர்த்து குர்ஆனை ஓதினார். குர்ஆனை அழகாக ஓதக்கூடிய ஒரு மனிதர் இவர். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி என்று வாதிடக்கூடிய ரவாஃபிலாக்களை சேர்ந்தவராக இருக்கலாம். இவர் குர்ஆனுடைய ஆயத்தை மாற்றி இப்படி ஒரு விளையாட்டொன்றை செய்தார். உடனே அவருடைய கண் பார்வை போய் வாய் ஊமையாகி சப்பானியாகி நடக்க முடியாமலாகி வெண்குஷ்டம் கருங்குஷ்டம் எல்லாம் ஏற்பட்ட ஒரு மனிதனாக ஆகிவிட்டார். கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, அந்த அளவுக்கு ஸலவாத் என்பது அது நபியுடன் மாத்திரம் சம்பந்தப்பட்ட ஒரு மிக பெரும் ஒரு அமலாக இருக்கின்றது. ஒரு மிக பெரும் அமல். அது போன்றுதான் கியாமத்துடைய நாளையில் ஸலவாத் எந்த அளவு ஒரு மனிதனுக்கு பிரயோஜனம் கொடுக்கும் என்றால், ஒரு முஃமின் அவர் வருவார், அவரிடத்திலே அமல்கள் போதாமல் இருக்கும். அமல்கள் போதாமல் இருக்கும். அவருடைய அமலுடைய தட்டு அப்படியே உயர்ந்து பாவத்தினுடைய தட்டு கதிக்கும். அந்த நேரத்திலே அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு விரல் போன்ற அளவுள்ள ஒரு காகித துண்டை கொண்டு வந்து கொடுப்பார்கள். அந்த தட்டிலே வைப்பார்கள். உடனே அப்படியே அந்த தட்டு கனத்து பாரமாகி அமலுடைய தட்டு கூடி பாரம் கூடி இறங்கி பாவத்தினுடைய தட்டு உயர்ந்து விடும். அதனால் அவர் சொர்க்கம் நுழைவார். அப்பொழுது அந்த மனிதர் கேட்பார், உங்களுடைய முகம் இவ்வளவு அழகாக வடிவாக இருக்கின்றது, உங்களுடைய குணம் சிறந்ததாக இருக்கின்றது, நீங்கள் யார் என்று கேட்பார். அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், நான் தான் உங்களுடைய நபி. நீங்கள் என் மீது ஓதிய ஸலவாத்து தான் இது. இதை நான் உங்களுக்கு இன்று அமானிதமாக ஒப்படைக்கின்றேன். கியாமத்துடைய நாளையில் ஒரு மனிதனுடைய மீசான் தராசை கனமாக ஆக்கக்கூடிய அமல்களில் ஒரு அமல் தான் இந்த ஸலவாத்துடைய அமல். இமாம் முஸனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய மிக விசேஷமான மாணவர். அவர்கள் இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் வஃபாத் ஆகியதன் பிறகு கனவிலே காண்கிறார்கள். கனவில் கண்டு அல்லாஹு தஆலா உங்களுடன் எவ்வாறு நடந்து கொண்டான் என்று கேட்டார்கள். சொன்னார்கள், அல்லாஹு தஆலா என்னை மன்னித்து எனக்கு மிக பெரும் வெகுமதிகளை தந்து சுவனத்தில் நுழைவிக்க வைத்தான். அதற்கு என்ன காரணம் என்று கேட்டார்கள். இவ்வளவு பெரிய இமாம், ஃபிக்ஹில் அரபு லுகாவில் மிக பெரும் ஆழமான ஒரு பெரும் ஆலிம்,
நாங்கள் பின்பற்றக்கூடிய இமாம். ஆனால் அவருடைய எந்த ஒரு அமலையும் அந்த இடத்தில் அவர்கள் சொல்லவில்லை. சொன்ன அமல் என்ன தெரியுமா? நான் ஓதி வந்த ஒரு ஸலவாத்தின் காரணமாக அல்லாஹ் என்னுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து வெகுமதிகளை தந்து சுவனத்தில் என்னை கண்ணியமாக நுழைவிக்க வைத்தான். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் குல்லமா ذكره الذاكرون وكلما غفل عن ذكره الغافلون. எவ்வளவு நேரம் எடுக்கும் இந்த ஸலவாத்துக்கு? இந்த ஸலவாத், இதன் மூலம் அல்லாஹ் என்னுடைய பாவங்களே மன்னித்து உயர்ந்த சொர்க்கத்தில் நுழையக்கூடிய சந்தர்ப்பத்தை தந்தான். கண்ணியமான சகோதரர்களே, எனவேதான் ஸலவாத்துடைய சட்டங்களையோ ஸலவாத்துடைய சிறப்புகளையோ இன்னும் எத்தனையோ ஸலவாத்துகள் இருக்கின்றன. ஒரு மஜ்லிஸில் ஒரு நேரத்தில் அவைகளை பேசி முடிக்க முடியாது. அதில் மிக விசேஷமான ஒரு கிதாப் இமாம் சஹாவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய அல் கௌலுல் பதீ, ஸலவாத்துக்கென்றே எழுதப்பட்ட ஒரு கிதாப். அதுல இருந்து எங்களுடைய தாலீமுடைய கிதாபுகள் எழுதிய ஷேகுல் ஹதீஸ் ஜக்கரியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஸலவாத்தின் சிறப்புகள் என்று ஒரு தமிழ் கிதாபே எழுதியிருக்கிறாங்க. நான் பேசின அவ்வளவு விடயங்களும் அதுல இருந்து புறக்கி பேசினதுதான். அவ்வளவு சிறப்புகள் இந்த ஸலவாத்தின் சிறப்புகள் என்ற தனி தலைப்பிலே எழுதியிருக்கிறாங்க. எனவே நாங்க ஒவ்வொருவரும் அதை வாசிக்கணும். அதுல இருந்து எத்தனையோ விஷயங்கள் எங்களுக்கு அதுல மிக முத்தான விடயங்கள் எல்லாம் இருக்குது. அதை எடுத்து வாசிச்சு அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களின் மீது நாங்க ஒவ்வொருத்தரும் நேரம் எடுத்து உட்கார்ந்து அதுக்கென்று டைம் கொடுத்து ஸலவாத்து ஓத வேண்டும். எங்களுடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா முசீபத்துகளும் எல்லா கஷ்டங்களும் எல்லா சிரமங்களும் நீக்கப்பட்டு மிக பெரும் பரக்கத்தும் மிக பெரும் அருளும் அல்லாஹ்வினுடைய விசேஷமான ரஹ்மத் எந்த நேரமும் இறங்குவதற்கு காரணமாக இந்த ஸலவாத் இருக்கும். இப்போ ஒருவர் இந்த நேரம் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதி வ அலா ஆலி முஹம்மது என்று சொன்னாலே அல்லாஹ்வுடைய விசேஷமான 10 ரஹ்மத் இறங்கிடும். ஒரு எந்த தடையுமே கிடையாது. உடனடியா சொல்லி முடிய அல்லாஹ்வுடைய ரஹ்மத் தான். எவ்வளவு பெரிய அமல் கண்ணியமான சகோதரர்களே. எனவே நாங்க இந்த நபியை போற்றி இந்த நபியை புகழ்ந்து இந்த நபி மீது ஸலவாத்து ஏன் சொல்றோம்? இந்த நபி மீது ஸலவாத்து ஏன் சொல்றோம்? இந்த உலகத்துல மட்டுமல்ல, கியாமத்துடைய நாளையிலும் அந்த நபி எங்களுக்காக கவலைப்படக்கூடிய நபி. அந்த நபிய வெறுமனே ஸலவாத்து சொல்லிட்டோம் என்கிறதாலே இவ்வளவு பாக்கியங்கள் என்றால், அந்த நபியுடைய கவலை, அந்த நபியுடைய முயற்சி, அது என் மீது எவ்வளவு பொறுப்பு என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் விளங்கணும். அதுக்குத்தான் அல்லாஹ்வுடைய பாதையில வெளியாகிறது. மஹல்லாக்கு சில்லா ஜமாத்தும் வந்திருக்குது. ஜமாத்துல நாங்க சொல்லி கொடுக்கிற முக்கியமான அமல். சிலர் சொல்ற ஜமாத்துல எங்க ஸலவாத்து சொல்றீங்க? நாங்க ஒவ்வொரு நாளும் காலையில 100 விடுத்தம் மாலையில 100 விடுத்தம் உட்கார்ந்திருந்து நபி மீது ஒவ்வொரு ஸலவாத்து ஓதுவோம். இது மிகப்பெரிய அமலாக நாங்க அந்த ஸலவாத்தை சொல்லி கொடுக்கிறோம் ஜமாத்துல. விசேஷமான அமல். அப்ப அல்லாஹ்வுடைய பாதையில வெளியாகிறதுக்குரிய நோக்கம், நாங்க முழு பேரும் 24 மணித்தியால வாழ்க்கையையும் அல்லாஹுக்கு பொருத்தமான அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த உண்மையான கவலையை சுமந்து ஒவ்வொரு வீடும் ஒவ்வொரு மஸ்ஜிதும் 100க்கு 100 அமல் செய்யக்கூடிய சாலிஹான மக்கள் உருவாகணும் என்ற கவலையோட முழு உலகத்தையும் மையமாக வைத்து செய்யக்கூடிய உழைப்பு தான் தாவத்துடைய உழைப்பு. அல்லாஹு தஆலா எங்களுக்கு தந்திருக்க கூடிய பொறுப்பு. அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய பொறுப்பு. யா அய்யுஹல்லதீன ஆமனூ இத்தகுல்லாஹ் வகூலு கௌலன் சதீதா. அல்லாஹ்வை பயப்படுங்கள். கவுல் சதீத், அத மக்களுக்கு மத்தியில சொல்லி திரியுங்கள். என்னத்தை அல்லாஹு தஆலா சொல்ல சொல்றான்? நபி என்னத்தை சொல்லி திரிஞ்சாங்க? முனீப் அல் அஸ்தி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் ஜாஹிலியா காலத்தில் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்டேன். மக்களுக்கு மத்தியிலே யா அய்யுஹன் நாஸ் கூலு லா இலாஹ இல்லல்லாஹ் துஃப்லிஹூ, மக்களே லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லுங்கள், நீங்கள் வெற்றி அடைவீர்கள்.
இத சொன்னதாலதான் அந்த நபி மீது நாங்க ஸலவாத்து சொல்றோம். எவ்வளவு பெரிய பொறுப்பு கண்ணியமானே சகோதரர்களே. எனவேதான் கவுல் சதீதுக்கு உலமாக்கள் சொல்லக்கூடிய விளக்கம், இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வ முழு மக்கள்கிட்டையும் சொல்லி திரிங்க. என்ன கிடைக்கும்? யுஸ்லிஹ் லக்கும் அஅமாலக்கும், அல்லாஹ் உங்களுடைய செயல்களை அமல்களை சீராக்கி தருவான். வயக்ஃபிர் லக்கும் ذுனூபக்கும், உங்களுடைய பாவங்களை அவன் உங்களுக்கு மன்னிப்பான். அல்லாஹ் தார விசேஷம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய பாதையில வெளியாகினா மக்களுக்கு மத்தியில் அலைஞ்சி திரிஞ்சா அவருக்கு ஹிதாயத் அல்லாஹ் வாக்களிக்கல, அல்லாஹ் விரும்பினா கொடுப்பான். எங்களுக்கு ஹிதாயத்து கிடைக்கும், எங்கட அமல் சீராகும், எங்கட விசேஷமாக பாவம் மன்னிக்கப்படும். ஜமாத்துல பெய்த்துட்டா தஹஜ்ஜுத் தொழுகிறோம், ஜமாத்துல வந்துட்டா நேரத்துக்கு சுன்னத்து தொழுகிறோம், ஃபர்ல தொழுகிறோம், பேணுதலாக இருக்கும், பார்வை கீழே போகுது. என்ன காரணம்? அல்லாஹ் வாக்களிச்சிருக்கிறான், உண்ட செயல் எல்லாத்தையும் நாங்க சீராக்கி தருவோம். மேலதிகமாக எங்கட பாவங்களும் மன்னிக்கப்பட்டு போகும். எனவேதான் இந்த நபியுடைய உண்மையான கவலையை சுமந்து நாங்க ஒவ்வொருத்தரும் அல்லாஹ்வுடைய பாதையில வழியாகி எங்களுடைய ஈமான் அமால்கள் சீராகுவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹு பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.